வணக்கம். இந்த காணொளி இன்னைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு காரணம் என்னவெனில், எலக்ட்ரிக் சைக்கிளை வாங்க வர்ற பலர் மத்தியில் பல கேள்விகள் எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு விடையை தேடி தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். மற்றும் இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை இனிஷியலாக மார்க்கெட்டில் கொண்டாந்தவங்க இதை ஒரு ஹெல்த் எக்யூப்மெண்ட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒழிய, ஒரு சாதாரண மனிதனுடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு பைக்கையோ இல்லைன்னா ஒரு பஸ்ஸையோ நம்பி இருக்காமல் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் மூலமாகவும் இதை நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி மற்றும் ஒரு 5 முக்கியமான கேள்விகளுக்கு பதில்களை இந்த காணொளி மூலம் நம்ம தெரியப்படுத்த விரும்புகிறோம். இந்த காணொளியில் நம்ம சொல்கிற விஷயங்களை மனசில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளை வாங்கிறது வாங்காதது அது உங்கள் விருப்பம். இப்போ முதல் கேள்வியை பார்க்கலாம். ஒரு சாதாரண சைக்கிளுக்கும் எலக்ட்ரிக் சைக்கிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சாதாரண சைக்கிளை இயக்கிறதுக்கு உங்களோட முழு முயற்சியும் தேவை. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளில் 2 மோட் இருக்குது. ஒரு மோட் என்னென்னா, பாதி உங்கள் முயற்சி, மீதி மோட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 2வது மோட் என்னென்னா, அதில் ஒரு அக்சலரேட்டர் மோடும்பாங்க. ஸோ மோடை ஹைப்ரிட் மோடும்பாங்க, 2வது மோடை அக்சலரேட்டர் மோடும்பாங்க. இதில் அக்சலரேட்டர் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூட்டரை எப்படி இயக்குறீங்களோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் சைக்கிளையும் இயக்கலாம். ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் அக்சலரேட்டரை யூஸ் பண்ணுறதோட பெடல் அசிஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். 2வது கேள்வி என்னென்னா, ஏன் சார் எலக்ட்ரிக் சைக்கிள் விலை அதிகமாக இருக்குது? சாதாரண சைக்கிள்லேயே எலக்ட்ரிக்குன்னு வர்றப்போ அதில் ஒரு பேட்ரி, ஒரு மோட்டர் சேருது. ஸோ இந்த காஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்திங்கன்னா அதில் பொறுத்துகிற சைக்கிளோட குவாலிட்டி சாதாரண சைக்கிளோட குவாலிட்டியில் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண சைக்கிளை நீங்கள் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 இல்லைன்னா 6 கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. ஆனால் அதே ஒரு 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 பவரை கொடுக்குறப்போ என்ன ஒரு மனசளவில் என்ன ஒரு ஆசை வருது அப்படின்னா, ஏன் ஒரு 7 கிலோமீட்டர், ஏன் நான் 10 கிலோமீட்டர் போகக்கூடாது, இல்லை 15 கிலோமீட்டருக்கு போகக்கூடாது, இல்லை என் அன்றாட தேவைகளுக்கு தேவையான ஒரு கம்யூட்டை நான் இதிலே பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் என்ன பண்ணுறீங்க, ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ரெகுலராக யூஸ் பண்ண அந்த சைக்கிள் தாங்கக்கூடிய பொருள்களாக நம்ம சைக்கிளில் இருக்கணும். அதன் காரணமாக ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளில் வர்ற காம்போனன்ட்ரியோட குவாலிட்டி கண்டிப்பாக ஒரு சாதாரண சைக்கிளோட கொஞ்சம் உயர்தரமாக தான் இருக்கும். அதனால தான் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 3வது கொஷன், யார் எலக்ட்ரிக் சைக்கிளை வாங்கணும், யாருக்கு இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வேண்டாம்? ஸோ இதை ஒரு 5 இல்லைன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என் பதில் வேறையாக இருந்திருக்கும். இன்றைக்கி நாட்டு நடப்பில் ஃபியூல் ப்ரைஸ் ஏறுது. அன்றாட தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவைக்கு சில நேரம் ஒரு 3-4 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையில்லாமல் ஒரு காரையோ பைக்கையோ எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸு. ஸோ யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளை வாங்குங்க. அது எந்த பிராண்டாக இருக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்ன கொஷன்ஸில் இருந்த ஆன்சர்ஸ், நல்ல சர்வீஸ் இருக்கா, தரமான ஒரு பிராண்டா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பிராண்டை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. 4வது கொஷன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் விலையில் இன்றைக்கி ஸ்கூட்டர் கிடைக்குது. அப்போ நான் ஸ்கூட்டர் வாங்கணும்னா எனக்கு அது உதவியாக இருக்கும்ல. இந்த எலக்ட்ரிக் சைக்கிளுங்கிறது எந்த விதத்தில் அது அந்த ப்ரைஸ் நியாயப்படுத்த முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்கூட்டரோட விலையை, அதோட பின்னணி, யார் தயார் பண்ணுறா, அவங்க ஆஃப்டர் சேல்ஸ் பேக்கப் ப்ளஸ் ஒரு ஸ்கூட்டருங்கிறது அதை நீங்கள் இயக்கத்தான் முடியும் இல்லையா, அதாவது அதில் நீங்கள் சவாரி செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு பேட்ரி இருக்குது, மோட்டர் இருக்குது. ஆனால் இந்த மோட்டரோ பேட்ரியோ நின்று போயிட்டுது அப்படின்னா அந்த வண்டியை நீங்கள் தள்ளிட்டு தான் வீட்டுக்கு வரணும். வேற ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படிங்கிறது அது இட்ஸ் அ ஹைப்ரிட் சைக்கிள். உங்களுக்கு சைக்கிளாகவும் யூஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கோடையும் யூஸ் பண்ண முடியும். 2வது, ஒரு ஸ்கூட்டருங்கிறது இப்போ நீங்கள் ஒரு 25-30 கிலோமீட்டர் அன்றாடம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஸ்கூட்டர் உகந்ததாக இருக்கலாம். வெறும் ஒரு 7 to 10 கிலோமீட்டர் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அந்த சுற்றளவு மேக்ஸிமம் ஒரு இடத்துக்கு ஒரு 7 கிலோமீட்டர் போகிறீங்க, நிற்கிறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 7 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளே போதுமானது. ஸோ ரெண்டு வாகனங்களும்
அதோட யூஸை பொறுத்து தான் வாங்கணும். அதாவது இதை வாங்குங்க, இதை வாங்காத வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எலக்ட்ரிக் சைக்கிளோட தேவை அப்படிங்கிறது அது வேறு, எலக்ட்ரிக் பைக்கோட தேவைங்கிறது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட தேவைங்கிறது அது வேறு. ரெண்டாவது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட ஒரு 35-40,000 அப்படின்னு கிடைக்கிறப்போ அதோட பின்னணி எங்கேருந்து வருது, யார் தயார் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் அவங்க இருந்திருக்கிறாங்கங்கிற விஷயத்தை எல்லாம் தரலி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பணத்தை கொடுங்க. ஏன்னா பல இடங்களில் என்ன ஆயுது அப்படின்னா, இந்த 35-40,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வண்டிகள், அமேசான் மூலம் கிடைக்கிற வண்டிகள் சில நேரம் ஆஃப்டர் சேல்ஸ் இல்லாமல் பல வீடுகளில் நானே பார்த்துருக்குறேன், அதை மூடி வச்சுன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் கிடையாது. ஸோ அன்றாடம் ஒரு வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது தேவையான ஒரு விஷயம். ஆனால் அந்த மெயின்டெனன்ஸுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிளுக்கு வேண்டிய மெயின்டெனன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இது 5ல் 1 பாகம் தான் செலவாகும் உங்களுக்கு. ஸோ கடைசி கேள்வி, இது வந்து ஒரு வெரி ஸ்பெசிஃபிக் கொஷன். ஏன் பெடலீஸ் வந்து மிச்ச எலக்ட்ரிக் சைக்கிளோட காஸ்ட்லியாக இருக்குது? பெடலீஸ் 2019 லான்ச் ஆன ஒரு வண்டி, இன்றைக்கி 2026. இன்றைக்கி மட்டும் நீங்கள் பெடலீஸில் 2020 கூட ஒரு வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸுக்கு பொருள் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. பட் நாளடைவில் சில டெக்னாலஜி மாறி இருக்கும். என்ன உங்கள்கிட்ட சர்வீஸ் இன்ஜினியர் சொல்லுவாருன்னா, அந்த டெக்னாலஜி மாறிடுச்சு, இப்போ புது டெக்னாலஜி இருக்குது, இதை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ரெண்டாவது, பெடலீஸ் சைக்கிளில் சர்டன், இப்போ நாங்கள் முதல் கேள்வியில் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிளில் பொறுத்துகிற பொருள்கள் வந்து ஸ்லைட்லி குவாலிட்டி ஹையாக இருக்கும். அதே மாதிரி பெடலீஸில் சர்டன் இம்பார்ட்டன்ட் பொருள்கள் எல்லாமே குவாலிட்டி ஹையாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த வேர் அண்ட் டேரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு வர்றேன். ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளில் பிரேக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஏன் அத்தியாவசியம் அப்படின்னா, ஒரு சாதாரண சைக்கிளில் நீங்கள் 25 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 25 இல்லைன்னா 30 மீட்டரில் அதை ரீச் பண்ணுவீங்க. வேறஸ் எலக்ட்ரிக் சைக்கிளில் அடுத்த 5 இல்லைன்னா 10 மீட்டரில் அந்த ஸ்பீடை ரீச் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த ஸ்பீட், அதாவது 25 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது ஒரு ஆவரேஜ்லி இட்ஸ் அ குட் ஸ்பீட். அப்படிங்கிறப்போ ஒரு வண்டியை நிறுத்தணும்னா அதுக்கு தகுந்த பிரேக்கும் தகுந்த அந்த பிரேக் பேட்ஸும் இருக்கணும். இந்த சைக்கிளில் பொறுத்துகிற பிரேக் பேட், இந்த பிரேக் பேட் வந்து சாதாரண சைக்கிளோட ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் அரவுண்ட் 15 to 18 கிலோமீட்டர்ஸ். வேறு எலக்ட்ரிக் வண்டியில் மினிமம் 20-22 இருக்கும். ஏன்னா 25ங்கிறது கட் ஆஃப். ஸோ 25க்கும் 23க்கும் நடுவில் அஸ்லேட் ஆகியிருக்கும். அதனால் அதுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற பேட்ஸ் வந்து யூ கால் இட் ஆஸ் மெட்டல் இம்ப்ரிக்னேட்டட் பேட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளே அந்த தேய்மானத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குண்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை போட்டு தான் அந்த வந்து பேடை குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பிரேக் போடுறப்போ ஒரு டிஸ்க் பிரேக்குங்கிறது 550 ரூபாயிலேருந்து 1400 ரூபா மட்டும் வேரி ஆகும். பெடலீஸில் உள்ள ஒரு ஹை அண்ட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் நீங்கள் வந்து ஃப்ரேம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்து ஹேண்டில் பாரை பிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஃப்ரேம் ஜாமெட்ரி கரெக்டாக இருந்தால் தான் ஒரு தோள்பட்டை வலி இல்லாமலேயோ இல்லை இடுப்பு வலி இல்லாமலேயோ அந்த சைக்கிளில் வந்து ஒரு மிகு தூரம் வந்து சவாரி செய்ய முடியும். ரெண்டாவது, அந்த ஃப்ரேமோட ரொபஸ்னஸ் வந்து அந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டியை குறிக்கும். இது ரெண்டுமே ஒரு பெடலீஸ் சைக்கிளில் இருக்கும். ஒன் இஸ் தி ஃப்ரேம் ஜாமெட்ரி அண்ட் தி ரொபஸ்னஸ் ஆஃப் த பைக். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஓட்டுற நேரம் அந்த ரிஜிடிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெடலீஸ் சைக்கிளில். ஸோ அது மாதிரி பெடலீஸில் ஒவ்வொரு சாதாரண சைக்கிள்லேருந்து எந்த பொருளை எலக்ட்ரிக்கு போட்டால் சரியாக இருக்கும்னு ஒன்று அனலைஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு லாங்கிவிட்டியை மனசில் வச்சுட்டு உருவாக்கப்பட்ட சைக்கிள்ஸ் தான் ஜென்ரலாக பெடலீஸ்லேருந்து வரும். பெடலீஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிசைன் பண்ணி தமிழ்நாட்டில் தயாராகி இன்றைக்கி நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணியிருக்கிறோம், இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ரெகுலர் பண்ண போகிறோம், மற்றும் தமிழ்நாட்டிலையும் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்குமே வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிட்டி லெவலில் தான் அது வந்து அந்த அவேர்னஸ் பறந்துருக்கொழிய இன்னும் கிராமங்களுக்கு அது போய் சேரலை. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வர வேண்டி இருக்கலாம். இல்லைன்னா இன்னும் சில கிராமங்கள்லேருந்து நகரத்துக்கு வர்றதுக்கு தன்னோட சொந்த ஐசி என்ஜின் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி கூட வரலாம்.
ஏன் அந்த ஐசி என்ஜினை எடுப்பான் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு அடுத்த பெட்ரோல் பங்க்குங்கிறது அடுத்த 8வது கிலோமீட்டர் இல்லைன்னா 10வது கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தருவாயில் இந்த ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் அவன் கையில் இருந்துருந்துச்சுன்னா, இந்நேரம் இது எதுக்குமே எதிர்பார்க்காம நேராக வந்து அவன் நகரத்துக்கு வரலாம். நகரத்தில் அவனுக்கு கிடைக்காத பொருள், அவனுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கல அப்படின்னா, உடனே அதே எலக்ட்ரிக் சைக்கிளை வச்சுட்டு மாநகரத்துக்கே போயிட்டு திரும்ப வந்துடலாம். இது மேக்ஸிமம் வந்து அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர்னாலும் இந்த வண்டி தாங்கும், போய் சேரும். உங்களுக்கு நடுவில் வந்து இன்கேஸ் பேட்ரி இறங்கி போய் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே பவர் இல்லைனாலும் நீங்கள் சைக்கிளாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். அதே நேரம் அந்த கிராமத்தில் ஒரு பவர் கட் இல்லைன்னா பவர் மின்சாரம் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்றப்போ ஒரு சூரிய தகடை வச்சு கூட இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஹெவி கெப்பாசிட்டி பேட்டரி கிடையாது. ஸோ இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் வண்டியை மக்கள் மத்தியில், அதுவும் நகரம் கிராமம் வழி மட்டும் இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறோம். அதை நோக்கி தான் இன்றைக்கி இந்த காணொளியில் நான் பேசுகிறேன். நன்றி.